ஓம் ஸ்ரீ சாய்ராம். சுவாமியின் அருளால் இன்று ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றோம். சாய் மீனா சேனல் வழியாக. பொதுவாக ருணம் என்பது நம்மிடம் ஒரு முக்கிய பொருளாக காணப்படுகிறது. நாம் எவரிடமிருந்து ஏதாவது ஒரு பொருளை வாங்கினோமோ பின்பு அதை அவர்களுக்கு திருப்பித் தர வேண்டுமே என்பது ருணம் என்கிறது. அந்த ருணம் என்பதன் உண்மையான அர்த்தத்தை நாம் வெல்ல சுவாமியின் அருள் நமக்கு துணை நிற்கும். பொதுவாக நாம் எல்லோரையும் சுவாமியாக பாவிக்க வேண்டும் என்று சுவாமி சொல்கின்றார். அப்பொழுது சுவாமி வேறு, நான் வேறு, மற்றவர்கள் வேறு என்ற எண்ணம் மறைந்து விடுகின்றது. அதற்கு ஏற்றாற்போல் நாம் எதுவானாலும் ஒரு தியாகத்தோடு, நல்ல மனத்தோடு எவரிடமாவது எதையாவது பெற்றுக்கொள்ள தயக்கம் இல்லாமல் தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம். அதே போல, ஏனென்றால் அவர்கள் கொடுக்க முன்வரும் பொழுது வேண்டாம் என்று சொன்னால் அவர்களுக்கு மனம் வருத்தப்படும். அன்னதானமானாலும் சுவாமியுடைய நாராயண சேவையானாலும் எது இருந்தாலும் அவர்களாக கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அவர்கள் சுவாமிதான் என்பதை முழுமனதாய் மனத்தில் கொண்டு நாம் ஏற்றுக்கொண்டால் அது ருணமாகாது. அத்தகைய நிலை வருவதற்கு சுவாமி சொல்லுகின்றார், எப்பொழுதும் என் நினைவாகவே இருந்தால் உங்களுக்கு பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கும் பரிபூரணானந்தமே என்ற பாட்டிற்கு ஏற்றாற்போல் உங்களுக்கு இயற்கையிலும் செயற்கையிலும் எல்லா மனித உருவத்திலும் நான் இருப்பேன். அப்பொழுது ருணம் என்பது நிச்சயமாக வராது. ஆனால் அத்தகைய மனநிலையை அடைய நீங்கள் சுவாமி சொல்லுகின்ற ஒரு வார்த்தையையும் வார்த்தையாக எடுத்துக்கொள்ளாமல் அதை நீங்கள் வாழ்க்கையில் பின்பற்ற முயல வேண்டும். அதற்கு சுவாமியை முழுமையாக எல்லாம் நீயே சுவாமி எனக்கு, எல்லாம் நீயே சுவாமி எனக்கு மனமுருகி பிரார்த்தித்து கொண்டால் நிச்சயம் எல்லாவித கஷ்டங்களையும் ஜெயிக்கின்ற மனோபாவங்களை நமக்கு வளர்த்து கொண்டு மேன்மேலும் அவருடைய திருவடியை பற்றினால் சுகம் நிச்சயம், தோஷம் விலகி சந்தோஷம் நிச்சயம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சத்யசாயி அருளால் சாந்தி நிலவட்டும். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.